நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷுவா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களைப் போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களைப் போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் ஹலோ குட்டி பிள்ளைகளா, வணக்கம். வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் டுடே சண்டே ஜாம். ஜாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? ஜாம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. இந்த ஜாம் என்ன ஜாம் தெரியுமா? ஜீசஸ் அண்ட் மீ. நீங்கள் அந்த பிரெட்டில் வச்சு சாப்பிட்ற ஜாம் எடுத்தீங்களா? இல்லை இல்லை இல்லை, இது ஒரு வித்தியாசமான ஜாம். இயேசுவும் நாமும், JAM, அதான் சண்டே ஜாம். இந்த நிகழ்ச்சியில் இயேசுவோடு நம்ம இணைஞ்சு இன்னும் நெருங்கி வாழத்தான் இந்த நிகழ்ச்சி உதவியாக இருக்குது. இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சியை நம்ம ஜபத்தோடு துவங்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கான்செப்டில் பண்ணுறோம்ல. இந்த மாதம் என்ன கான்செப்ட் தெரியுமா? சாட்சியுள்ள வாழ்க்கை. ஆமாம், நம்ம ஜெபம் பண்ணிட்டு மற்ற காரியங்கள் பார்க்கலாம். இல்லை என்ன செய்யணும்? முதல்ல கையை குப்பி கண்ணை மூடி ஏசப்பாட்ட பேசணும். ஜெபம் பண்ணுவோமா? நான் சொல்லக்கூடிய சொல்லுங்கள். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி. இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி மூலமாக என்னோடு பேசுங்க. உம்மை நெருங்கி வந்துவிட எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். சூப்பர் சூப்பர். நல்லா ஜெபம் பண்ணீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக நீங்கள் ஜெபம் பண்ணீங்கல்ல. ஏசப்பா அவங்க ஜெபத்தை கேட்டே இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்களோ அதுக்கேற்ப நமக்கு பலன் கொடுப்பாங்க, அப்படி தானே? உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த மாதம் போகிறோம் நம்ம சாட்சியான வாழ்க்கை, அதை குறித்தான கதைகள் பாடலை கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு பெரிய சோகமான செய்தி என்ன தெரியுமா? நம்ம தேசத்தந்தை யாரு? மகாத்மா காந்தியடிகள். அவங்க சொன்னாங்களாம், எனக்கு பைபிள் ரொம்ப பிடிக்கும், இயேசு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவனை கூட பார்க்கல. என்ன சொன்னாங்க? நான் ஒரு கிறிஸ்தவனை கூட பார்க்கல. ஒருவேளை ஒரு உண்மையான கிறிஸ்தவனை காந்தியடிகள் பார்த்துருந்தாங்கன்னா அவங்க இயேசு ஏற்றுக்கொண்டிருப்பாங்கல்ல. இயேசு ஏற்றுக்கொள்ள நம்ம தான் தடையாக இருக்கிறோம். இன்றைக்கி கிறிஸ்தவராகி நாம் சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்றதுனால அநேகர் என்ன இந்த கிறிஸ்தவன் எப்படி இருக்கிறான், என்ன இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு எப்படி இருக்கிறான், என்ன இந்த ஊழியம் செய்வன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி நம்ம குறைவாக நினைக்கிறாங்க. அதனால் இயேசுவோட நாமம் தூஷிக்கப்படுது. குட்டி பிள்ளைகளே, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அதனால் இந்த 4 வாரம் நம்ம சாட்சியாய் வாழ்வது எப்படி, எங்கெங்கெல்லாம் சாட்சி இருக்கணும், எப்படி சாட்சியை காத்துக்கொள்ளணும், அதை குறித்தான காரியமாக பார்க்க போகிறோம். ஓகேயா? சரி, முதலாக என்ன காரியம்? வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. நம்ம பாடல் கேட்க போகிறோம். அது மாத்திரமில்லை, படிக்க போகிறோம். அது மாத்திரமில்லை, ஆக்ஷன் போட்டு சேர்ந்து பாட போகிறோம். படிக்க ரெடியாக இருக்கீங்களா? இன்னைக்கு நமக்கு பாட்டு சொல்லி கொடுக்க யார் வராங்க தெரியுமா? போன வாரம் வந்தாங்களா 2 அண்ணன்மார். யார்? ஃப்ராங்க்லின் அண்ணன், வசந்தகுமார் அண்ணன். அந்த 2 அண்ணனும் உங்களுக்கு ஒரு அழகான பாட்டு சொல்லித்தர போகிறாங்க. அந்த பாட்டு ரொம்ப அர்த்தமான பாட்டு. கவனிங்க, அந்த பாட்டு முடிச்ச உடனே ஆக்ஷன் போட்டு தருவாங்க. ஆக்ஷனுக்கு சேர்ந்து செய்யணும். ஓகேயா? பாட்டு கேட்கலாமா? ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஒரு சாங் கத்துக்கலாமா? நீங்களா ரெடியா? ஃப்ராங்க்லின், நீங்க ரெடியா? நான் ரெடினே. ஓகே, அது என்ன சாங்னு நாங்கள் ஃபர்ஸ்ட் பாடுறோம், நீங்கள் எல்லாரும் அதை கேட்கணும். ஓகே, எல்லாரும் உட்காந்துக்கோங்க. நீங்கள் டிவியை நீங்கள் நல்லா கவனிக்கணும். நாங்கள் பாடுறதை அழகாக கேட்க போறீங்க. ஓகே, 1 2 3 சிங்.
ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா அன்பே சிறந்தது ஏலேலோ ஐலசா அன்பே வலியது ஏலேலோ ஐலசா அன்பே சிறந்தது ஏலேலோ ஐலசா அன்பே வலியது ஏலேலோ ஐலசா அன்பு தன்னை புகழாது ஏலேலோ ஐலசா தற்பொழிவை நாடாது ஏலேலோ ஐலசா அன்பு தன்னை புகழாது ஏலேலோ ஐலசா தற்பொழிவை நாடாது ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா அன்புக்கு பெருமை இல்லை ஏலேலோ ஐலசா அன்பு பொறுமையுள்ளது ஏலேலோ ஐலசா அன்புக்கு பெருமை இல்லை ஏலேலோ ஐலசா அன்பு பொறுமையுள்ளது ஏலேலோ ஐலசா அன்பு சாந்தம் உள்ளது ஏலேலோ ஐலசா அன்பு தீமை செய்யாது ஏலேலோ ஐலசா அன்பு சாந்தம் உள்ளது ஏலேலோ ஐலசா அன்பு தீமை செய்யாது ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா. ஓகே, பாட்டு சூப்பரா இருந்துச்சா? உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேனே. ஆமா, கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நல்லா கவனிங்க, நம்ம எல்லாரும் நமக்குள்ள அன்பு இருந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் அன்பு சாந்தம் உள்ளது, அன்பு பொறுமை உள்ளது, அன்பு பெருமைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம்ல. நமக்குள்ளேயும் உண்மையான கடவுளை அன்பு இருந்துச்சுன்னா நம்மளும் சாட்சியா இருப்போம். நமக்கும் இதே மாதிரி நிறைய நல்ல குணங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கும். புரிஞ்சுச்சானே? புரிஞ்சுட்டேனே. ஓகே, சரி. இப்போ இந்த சாங்கை நம்ம 2 லைனா சொல்லி கொடுக்க போறோம். குட்டீஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம கூட இந்த பாட்டை கத்துக்க போறாங்க. ஓகே, நீங்க எல்லாம் ரெடி தானே? ரெடியா? நல்லா சத்தமா பாடணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் நாங்க பாடுறோம், ரொம்ப ஈஸி தான். ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ, அதாவது உங்களுக்கு தெரியும், நீங்க பாடிடுவீங்க, சரியா? நாங்க ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் பாடுறோம். 1 2 3 sing. ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா. சூப்பர். அடுத்த 2 லைன் போலாமா? அன்பே சிறந்தது ஏலேலோ ஐலசா அன்பே வலியது ஏலேலோ ஐலசா. சூப்பரா பாடிட்டீங்க எல்லாரும். இப்போ அடுத்த 2 லைன் பாடலாமானே? சரி, அடுத்த 2 லைன் நம்ம பாடுறோம், கவனிங்க, சரியா? அன்பு தன்னை புகழாது ஏலேலோ ஐலசா தற்பொழிவை நாடாது ஏலேலோ ஐலசா. பாடுங்க. அடுத்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐலசா, ஓகேவா? ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா. பாடுங்க. சரி, அடுத்த 2 லைன் பாடிடலாமா? ரெடியானே? அன்புக்கு பெருமை இல்லை ஏலேலோ ஐலசா அன்பு பொறுமை உள்ளது ஏலேலோ ஐலசா. பாடுங்க. அடுத்த 2 லைன் பாடலாமானே? அன்பு சாந்தம் உள்ளது ஏலேலோ ஐலசா அன்பு தீமை செய்யாது ஏலேலோ ஐலசா. சத்தமா. சரி, லாஸ்ட் டைப் ஐலசா, ஓகேவா? ஐலசா
ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா. பாடுங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப சூப்பராக பாடிட்டீங்க. நானும் அண்ணனும் உங்களுக்கு கிளாப் பண்ணிடுறேன். ஓகேவா? ரொம்ப சூப்பராக பாடிட்டீங்க. சரி, இப்போ இந்த பாட்டுக்கான ஆக்ஷனை கற்றுக்கலாமாண்ணே? ஓகேண்ணே. இந்த பாட்டுக்கான ஆக்ஷனை நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுவோம், நீங்கள் உட்காந்து கவனிக்கணும். அப்படி தானே? ஆமாம், நல்லா பாடணும். அப்போ தான் நாங்கள் ஆக்ஷன் பண்ணுவோம். இல்லை பாதிலே நிப்பாடிடுவோம். சரியா? கேட்கணும், பார்த்துக்கோங்க. நீங்கள் பண்ணுங்களுக்கு கேட்டால் தான் நாங்கள் நல்லா ஆக்ஷன் பண்ணுவோம். ஓகே? நல்லா சத்தமாக பாடணும். பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எழுந்து வந்துடணும் என்ன நடக்குதுன்னு. ஓகே ஓகே, பண்ணலாமாண்ணே? Elelo Ailesa Ailesa Elelo Ailesa Ailesa Elelo Ailesa Ailesa Elelo Ailesa அன்பே சிறந்தது ஏலேலோ ஐலசா அன்பே வலியது ஏலேலோ ஐலசா அன்பே சிறந்தது ஏலேலோ ஐலசா அன்பே வலியது ஏலேலோ ஐலசா அன்பு தன்னை புகழாது ஏலேலோ ஐலசா தற்பொழிவை நாடாது ஏலேலோ ஐலசா அன்பு தன்னை புகழாது ஏலேலோ ஐலசா தற்பொழிவை நாடாது ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா. அன்புக்கு பெருமை இல்லை ஏலேலோ ஐலசா அன்பு பொறுமையுள்ளது ஏலேலோ ஐலசா அன்புக்கு பெருமை இல்லை ஏலேலோ ஐலசா அன்பு பொறுமையுள்ளது ஐலசா அன்பு சாந்தம் உள்ளது ஏலேலோ ஐலசா அன்பு தீமை செய்யாது ஏலேலோ ஐலசா அன்பு சாந்தம் உள்ளது ஏலேலோ ஐலசா அன்பு தீமை செய்யாது ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா. சூப்பர், எல்லாத்துக்கும் ஆக்ஷன் பிடிச்சிருந்ததா? ஆமாம், ஆக்ஷன் பண்ணி உங்களுக்கே டயர்ட் ஆயிடுச்சு. எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு. ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ இந்த சாங்க்கு நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போகிறோம். என்ன சொன்னால் எந்திரிக்கணும், 1 2 3ன்னு சொன்னோன்னே எல்லாரும் எந்திரிச்சிடணும். ஓகேவா? எந்திரிவீங்களா? பக்கத்தில் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா ஓரமாக வச்சுருங்க, எட்டி உதச்சி உடஞ்சிடக்கூடாது. புரியுதா? ஓரமாக வச்சுருங்க. எந்திரிச்சிடலாமா? ரெடியாப்பா? பச்சட்டை. ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 1 2 3 எந்திரிங்க. வெரி குட், சூப்பர். எல்லாரும் எந்திரிச்சிங்க. ரெடியா? ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா அன்பே சிறந்தது ஏலேலோ ஐலசா அன்பே வலியது ஏலேலோ ஐலசா அன்பே சிறந்தது ஏலேலோ ஐலசா அன்பே வலியது ஏலேலோ ஐலசா அன்பு தன்னை புகழாது ஏலேலோ ஐலசா தற்பொழிவை நாடாது ஏலேலோ ஐலசா அன்பு தன்னை புகழாது ஏலேலோ ஐலசா தற்பொழிவை நாடாது ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ
elelo ailesa ailesa elelo ailesa ailesa elelo ailesa ailesa elelo ailesa அன்பு பொறுமை உள்ளது ஏலேலோ ஐலசா அன்புக்கு பெருமை இல்லை ஏலேலோ ஐலசா அன்பு பொறுமை உள்ளது ஏலேலோ ஐலசா அன்பு சாந்தம் உள்ளது ஏலேலோ ஐலசா அன்பு தீமை செய்யாது ஏலேலோ ஐலசா அன்பு சாந்தம் உள்ளது ஏலேலோ ஐலசா அன்பு தீமை செய்யாது ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா சூப்பர். எல்லாரும் சூப்பரா ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. இப்போ எல்லாரும் உட்கார்ந்துக்கலாமா? எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. ஆமா, அடுத்த செக்ஷனுக்குள்ள போகலாம். குட்டி பிள்ளைகளா, அண்ணன் எவ்வளோ அழகாக பாட்டு படித்தாங்க பார்த்தீங்களா? அந்த பாட்டில் என்ன சொன்னாங்க பார்த்தியா? புகழை நான் விரும்ப மாட்டேன், நான் செஞ்சேன், என்னுடையது, என்ன பேர், அது என்றைக்குமே நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஆண்டவருக்காக ஏசப்பாக்காக ஒரு காரியம் செஞ்சிட்டிங்கன்னா, நம்ம அவருக்காக செஞ்சோம்ல, அதில் நமக்கு எந்த விதமான வரவேற்போ பெருமையோ வரக்கூடாது. இந்த பாட்டில் அண்ணன் சொல்லி கொடுத்தாங்கல்ல, புகழை விரும்ப மாட்டேன், எனக்கு புகழ் வேண்டாம். புகழ் பெற யாருக்கு? ஆண்டவருக்கு. நமக்கு புகழ் எப்போ கிடைக்கும் தெரியுமா? பரலோகத்தில் ஏசப்பா சொல்லுவாங்க, குட் பாய், குட் கேர்ள், நல்ல காரியம் செஞ்சு சொல்லு. அதான் பெரிய சந்தோஷம், அதான் பெரிய புகழ். அது போதும் இல்லை, ஏசப்பா புகழை விட பெரிய புகழ் நமக்கு வேணுமா? வேண்டாம்ல. சரி, இப்போ அடுத்தபடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம வசனம் படிக்கலாமா? வசனம் படிக்க ரெடியாக இருக்கீங்களா? இப்போ வசனம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வசனம் படிப்போமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிமந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. நான் சொல்ல நீங்க திரும்ப சொல்றீங்களா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. நம்ம இன்னும் ஒரு தடவை ஃபுல்லா சொல்லிடுவோமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. பாய் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பிள்ளைகளா, ஒவ்வொரு வாரம் வசனம் படிக்கிறீங்க, வசனத்தை எழுதி வச்சிருக்கிறீங்களா? மறந்துடக்கூடாது. நீங்கள் மறந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்கள் இப்போ சின்ன பிள்ளை இருக்கும் பொழுதே குட்டி நிறைய வசனங்களாக படித்து மனசில் வச்சுருந்தீங்க வைங்களேன், அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பெரிய ஆள் ஆகும் பொழுது அது ரொம்ப உதவியாக இருக்கும். வசனம் இல்லாமல் தான் அன்றைக்கி நிறைய சபைகளில் பெரிய பிரச்சனைகள் வருது. வசனம் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் வராது. இப்போது நம்ம பைபிள் கதை கேட்க போகிறோம். பைபிள் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம் அப்படி தானே? ஆமாம், பைபிளில் உண்மையாக நடந்த கதை. அது யார் சொல்ல வராங்க தெரியுமா? நம்ம கிறிஸ்டோபர்னா வராங்க. கிறிஸ்டோபர்னா இப்போ பைபிள்லேருந்து ஒரு சூப்பர் கதை அப்படி சொல்லுவாங்க. கேட்கலாமா? ஹலோ குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சூப்பர். எல்லோரும் ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூல் போய் 10-20 நாள் ஆச்சு. என்ன நல்ல பாடம்லாம் படிக்கிங்களா? ரைட். புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க, டீச்சர்ஸ்லாம் புதுசாக இருப்பாங்க, அப்படி தானே? ரைட், ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பைபிள்லேருந்து ஒரு கதை பார்க்க போகிறோம். சரியா? ரைட். ஒரு ஊரில் நாகம்மான்னு ஒரு பெரிய படைத்தளபதி இருந்தாங்களாம். அவங்க ஊரில் பயங்கரமான பவர்ஃபுல்லான ஆள். ஒரு படம் இருக்குன்னா அந்த படைக்கே ஃபுல்லாக அவங்க தான் லீடர். எங்கேயாவது சண்டைக்கு போகணும், இது பண்ணணும் அப்படின்னா அவங்க தான் எல்லாம் லீட் பண்ணி கூட்டு போவாங்க. அந்த ஊரில் இஸ்ரவேல் தேசத்துலேருந்து ஒரு பெண் குழந்தைய
அடிமையாக சிறைபிடிச்சிட்டு வந்து அந்த நாகம்மானோட வீட்டில் வச்சு அந்த பொண்ணுக்கு வேலை செய்கிறதுக்காக அந்த பொண்ணை வச்சுருந்தாங்க. அந்த பாப்பா தான் அந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும், பாத்திரம் கழுவணும், வீடு துடைக்கணும். சின்ன குழந்தையில இவ்வளோ வேலை செய்யணும்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த பாப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ வேலைகளையும் செஞ்சு ராத்திரிலாம் ரொம்ப நேரம் ஆயிரும் சில நேரம் தூங்குறதுக்கு. அதுக்கு பிறகு காலையிலேயே முழித்து திரும்ப அதனுடைய வேலைகள் எல்லாத்தையும் செய்யணும். அவங்க அந்த படைத்தலைவடியோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல வீட்டம்மா, அவங்களும் இந்த பாப்பாவை ரொம்ப கடினமாக நடத்துவாங்க. 2 பேரையும் பார்க்கல இந்த பாப்பாவுக்கு பயமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பாப்பா அந்த தளபதியை பார்க்கும்போது அந்த தளபதியோட இதில் உடம்புல குஷ்டம் தெரிஞ்சுது. அப்போ இந்த பாப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ நம்ம எஜமானுக்கு குஷ்டம் இருக்குதே, இவங்க வந்து நம்ம ஊரில் உள்ள எலிசா தீர்க்கதரிசிகிட்ட போய் ப்ரேயர் பண்ணால் இவங்களுக்கு சரியாயிருமேன்னு அந்த பாப்பா மனசுக்குள்ளே தோணுச்சு. ஆனால் அந்த பாப்பா சொல்கிறதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு படைக்கே தளபதி பார்த்தீங்களா, திடீர்னு அடிச்சு போடக்கூடாது, எதாவது பண்ணிக்கிடக்கூடாதுன்னு பயந்து போயிருந்தாங்க. இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஏசப்பாவை பற்றி சொல்லி எப்படியாவது அவங்களுக்கும் ஒரு சுகம் கிடச்சிடணும் அப்படின்ட்டு அந்த பாப்பா அவங்கள்ட்ட போய் இப்படி எங்கள் ஊரில் எலிசா தீர்க்கதரிசிகிட்ட போய் நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இது சுகமாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா சொன்னாங்க. உடனே இந்த பாப்பா சொன்னதையும் அவங்க உதாசீனப்படுத்தாமல் சரி அப்படின்ட்டு ஒரு நாள் அவங்க எல்லோரும் ரெடியாக கிளம்பி அந்த ஊருக்கு போய் அங்கே உள்ள ராஜாட்ட கேட்டாங்க, இப்படி உங்கள் ஊரில் எலிசா தீர்க்கதரிசின்னு ஒருத்தவங்க இருக்காங்களாமே, நாங்கள் அவங்கள பார்க்கணும், இப்படி எனக்கு ஒரு வியாதி இருக்குது, அவங்கள்ட்ட நான் ப்ரேயர் பண்ணால் சுகமாயிருமாமேன்னு கேட்டாங்க. அப்போது அந்த ராஜாவுக்கும் பயங்கர திகில். இது என்னடா, இது எப்படி சுகமாகும், அவர் என்ன மந்திரவாதியா இல்லை பெரிய மருத்துவரா அப்படின்னு யோசிச்சுட்டு, இருந்தாலும் சரி அங்கேருந்து தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் அவங்களுடைய அட்ரஸை இது பண்ணி அவங்கள ஒரு ஆள் அனுப்பி பார்க்க சொல்லிட்டாங்க. அங்கே போனால் நம்ம எலிசா தீர்க்கதரிசி இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. நீங்கள் இங்கே உள்ள ஆற்றில் போய் குளிங்க, 7 ட்ரிப்பு முங்கி எந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த படைத்தளபதிக்கு பயங்கர கோபமாயிடுச்சு. எங்கள் ஊரில் இல்லாத ஆறா இங்கே இருக்குது, என்ன உங்கள் தீர்க்கதரிசி இப்படி என்னை போய் இங்கே குளிக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாயிட்டாங்க. ஆனால் இந்த கூட வந்தவங்க எல்லாரும், ஐயா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, வெறுமனே 7 ட்ரிப்பு முங்கி தானே எந்திக்க சொல்கிறாங்க, சரி நம்ம எவ்வளவோ மருந்துகள்லாம் செஞ்சு பார்த்துட்டோம், இதையும் நம்ம செய்வோமே அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் ஒரு வேண்டா வெறுப்பாக போகிற மாதிரி போய் அந்த ஆற்றுல முங்கி எந்திரிச்சாங்க. 5 ட்ரிப் முங்கிட்டாங்க, 6 ட்ரிப் முங்கிட்டாங்க. பார்க்குறாங்க அவங்களுக்கு சரியான மாதிரியே தெரில. கடைசியாக 7 ட்ரிப்பு முங்கி எந்திரிச்சாங்க. என்ன ஆச்சரியம், அவங்களுடைய உடம்பு சின்ன பிள்ளை உடம்பு மாதிரி ஆயிடுச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு, பயங்கர சந்தோஷம். அப்புறம் அவங்க நேர இங்கே வந்து அந்த குட்டி பாப்பாவுக்கு எவ்வளோ ராஜ மரியாதை செஞ்சுருப்பாங்க யோசித்து பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவோ செலவு பண்ணி கிடைக்காத சுகம் அந்த பாப்பா சொன்ன அந்த எலிசா தீர்க்கதரிசிகிட்ட வந்து கேட்டு அவங்க சொன்ன ஒரு சின்ன காரியத்தை செஞ்சனால, கீழ்ப்படிஞ்சனால அவங்களுக்கு கிடச்சிட்டு. நீனும் இது அந்த பாப்பா மாதிரி உன்னுடைய ஸ்கூலில், உன்னுடைய சண்டே கிளாஸில், உன்னுடைய சர்ச்சில், உனக்கு நீ விளையாடுற இடத்துலலாம் இதே மாதிரி சாட்சியாக இருப்பியா, ஏசப்பாவை பற்றி சொல்லுவியா, உண்மையாக ஜீவிப்பியா. பெரிய ஹெச்எம்மாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், இல்லை உங்கள் தெருவில் உள்ள ஒரு பெரிய அண்ணாச்சியாக இருக்கலாம். யாராவது ஒரு தப்பு செஞ்சால் ஒருவேளை உன் மனசில் ஏசப்பா அதை உணர்த்தினா, இது தப்பு அப்படின்னு நீ உணர்த்தினா நீ தைரியமாக சொல்லு அவங்ககிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு, அண்ணே, அங்கிள், தாத்தா நீங்கள் செய்கிறது தப்பு, டீச்சர் இது எனக்கு தப்பாக தெரியுது அப்படின்னு தைரியமாக சொல்லணும். சொல்லுவியா? வெரி குட். அந்த குட்டி பாப்பா சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்தது போல் நீங்களும் நானும் ஏசப்பாவுக்கு சாட்சியாக வாழணும். சரியா? ரைட், ஓகே. மீண்டும் ஒரு நல்ல கதையில் அடுத்த வாரம் சந்திப்போம். பாய். ஹலோ குட்டி பிள்ளைகளா, கதை எப்படி இருந்தது? கிறிஸ்டோபரன் சூப்பராக கதை சொன்னாங்கல்ல. அந்த கதையில் பார்த்தீங்களா, எவ்வளவு அழகா, எவ்வளவு நேர்த்தியா ஒரு குட்டி பாப்பா பயந்தாளா? பயப்படவே இல்லை. அந்த குட்டி பாப்பா கொஞ்சம் கூட பயம் வரல. தைரியமா நம்மளே யோசிப்போம், ஐயோ இப்படி சொல்லலாமா, இது சரியா, ஐயோ இது ஓகேயா அப்படி போட்டு நம்ம குழம்புவோம்ல. ஆனால் அந்த குட்டி பாப்பா தைரியம் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் சொன்னாங்க. அந்த குட்டி பாப்பா நிமித்தமாக ஒரு பெரிய அதிகாரியே ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்க. கொஞ்சம் பார்த்தீங்களா? ஓகே, இப்போ அடுத்தால நம்ம இன்னொரு சூப்பரான கதை கேட்க போகிறோம். இந்த கதை உண்மையிலே ஒரு அட்டகாசமான கதை, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கதையை யார் சொல்ல வராங்க தெரியுமா? இந்த நம்ம நீங்கள் பஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? அந்த பஸ்ஸில் மதுரை கோட்டை முழுசுத்துக்கும் ஒருத்தர் ஜெனரல் மேனேஜர், பொது மேலாளர் அப்படி இருக்கலாம். அந்த பதவியிலிருந்து ஒரு அண்ணே, அவங்க சண்டே ஸ்கூல்லாம் எடுப்பாங்க. அந்த அண்ணே உங்களுக்கு இன்னைக்கு கதை சொல்ல போகிறாங்க. ஆமாம்,
சமுத்திர அண்ணன். சமுத்திர அண்ணன் மண்டல பொது மேலாளர். இன்னைக்கு சமுத்திர அண்ணன் உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. கதை கேட்கலாமா? ஹாய் குட்டீஸ், பிள்ளைங்களா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, சூப்பர். அண்ணன் இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். கதைனா எல்லோரும் பிடிக்கும்ல. கதை பிடிக்காமல் யாரும் இருப்பீங்களா? கதை நல்லா பிடிக்கும் உங்களுக்கு. ஏற்கனவே கதையெல்லாம் நல்லா கேட்டிருக்கீங்க. ஆனால் ஒரு நல்ல கதையை சொல்ல வரேன், சரிங்களா? கதைக்குள்ள போகலாமா? ஓகே ஓகே. எப்படிங்களா சத்தம் போடாதீங்க. கொஞ்சம் கவனிங்க அண்ணனே. சரி, ஒரு கதை சொல்கிறேண்ணே. ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணு இருந்தான். அது எப்படின்னா, அவங்க அம்மா அப்பாவுக்கு 3 பிள்ளைங்கள். அதில் 2 தம்பி, ஒரு அக்கா. மூத்தவங்க தான் அக்கா. அந்த அக்கா பேர் என்ன தெரியுமா? மெர்சி. சொல்லுங்கள், மெர்சி. அந்த அக்காவுடைய அம்மா அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தையாக இருக்கும்போது பொம்பளை பிள்ளைன்னு சொல்ல உடனே வீட்டில் விட்டுட்டு, அந்த கிராமத்தில் விட்டு அவங்க மாநிலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. அப்போ அந்த பாப்பா எங்கே இருந்தாங்க? கிராமத்தில். யார்கிட்ட வளர்கிறாங்க? அவங்க பாட்டிகிட்டையும் அவங்களுடைய சித்தி அம்மா ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்ககிட்டையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? அப்போ இந்த சித்தி அம்மா இருக்காங்களா, அப்போ அவங்க அம்மா காலேஜ் படிச்சுட்ருக்காங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க விவசாய குடும்பம், காலேஜ் படிச்சுட்ருக்காங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலேஜில் அவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. படிப்பு விட்டு ஊழியத்தோடு இருந்தாங்க. அப்போ அந்த பாப்பா என்ன பண்ணுறா, மெர்சி பாப்பா சித்தியம்மா கூடயே இருந்திருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருக்காங்க. ஆனால் அவங்க குடும்பத்தில் யாருமே இயேசுவை ஏற்றுக்கிடலை, யாருமே கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்களும் அல்ல. ஆனாலும் இவங்க மட்டும் காலேஜில் அந்த சித்தியம்மா மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு சண்டே ஆனவுடனே சர்ச்சுக்கு போவாங்களாம். அப்படியே போகும்போது ஞாயிற்றுக்கிழமை இந்த மெர்சியும் கூட்டிக்கிட்டு சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அப்போ சர்ச்சுக்கு போகும்போது சர்ச்சில் இருக்கும்போது நிறைய சத்தியங்களை கேட்டிருக்காங்க. கேட்கும்போதும் அப்படியே படித்து இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் வரும்போது ஆண்டவரை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டுக்கும்போது அம்மா சித்தியம்மாவை அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அம்மா நீங்கள் பரலோகம் போனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அப்போ நானும் வரணுங்களா, நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்களாம். அப்போ கேட்கும்போது அவங்களும் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கம்மா, அவள் கண்டிப்பாக நம்ம பரலோகம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை ஏற்றுக்கிட்டு அந்த சின்ன வயசில் அவங்க அந்த ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுக்கு சித்தியம்மா சர்ச்சுக்கு போகும்போது இந்த பாப்பாவை ஒன்றாவே கூட்டி போயிருக்காங்க. அப்போ அந்த பாப்பா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கூட்டு அந்த சத்தியத்தெல்லாம் கேட்குறாங்க. சத்தியங்காங்க சித்தியம்மாவோட வாழ்க்கையை பார்க்குறாங்க, சித்தியம்மான நடவடிக்கையை பார்க்குறாங்க. அவங்க எல்லாரையும் அன்போடு இருக்காங்க. அப்போ அன்பாக இருக்கும்போதும் கடவுள்கிட்ட இருக்கும்போதும் எல்லா நேரம் ப்ரேயர் பண்ணும்போது நம்மளும் கடவுள்கிட்ட போகணும், அப்போ நம்மளுக்கு பரலோகம் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ சித்தியம்மாட்ட, ஏம்மா நீங்கள் பரலோகம் போனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, உங்கள் சாரியை பிடிச்சி நானும் பின்னால் தொங்கிக்கிட்டே வந்துடுவேன்னு சொன்னாங்க. அப்போ அன்னையிலேருந்து அவங்க பிடிச்சிக்கிட்டு அவங்க அப்பா அம்மா எவ்வளோ சொன்னாலும் அதை கேட்காம பைபிளை வாசித்து அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டே வந்தாங்களாம். ஆனால் சித்தியம்மாவுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க சாட்சியாக வாழ்கிறத பார்த்த உடனே இந்த பாப்பாவுக்கும் நம்மளும் உலகத்தில் நல்லா வாழணும், நல்லவங்களாக இருக்கணும், நம்மளும் தவறுகள் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்க பின்னாலே போனாங்களாம். அவங்க போய் அப்படியே சர்ச்சில் போய் ஆண்டவை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அடுத்தால காலேஜ் முடிக்கிறாங்க. காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்க, அந்த மெர்சி அப்படியே சென்னை பட்டணத்தில் போய் குடியேறாங்க, சரிங்களா? அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அம்மா அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னையில் குடியேறாங்க. அங்கே இருக்கும்போது பாப்பாவும் மெர்சிமாவும் நேராக இந்த அவங்க கிராமத்துலேருந்து சென்னைக்கு இப்போ குடியேறாங்க. சென்னை பட்டணத்தில் அவங்க அம்மா அப்பா அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. மாப்பிள்ளை என்ன, இயேசு கிறிஸ்துவ அறியாத இன்னொரு குடும்பத்திலேருந்து பார்க்குறாங்க. அந்த மாப்பிள்ளை பேர் இளங்கோவை பேரண்ட்ஸுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, மெர்சியை சர்ச்சுக்கு போகும்போது கொண்டு இறக்கி விட்டு வந்துடுவாங்க. சர்ச்சு பக்கத்துலேயே கொண்டு சர்ச்சை இறக்கி விட்டுருவாங்க. ஆனால் சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. நீ உன் வேலையை பார்த்துக்கோ, நான் ஏன் லைனில் இருக்கேங்கிற மாதிரி போனாங்களாம். ஆனால் அந்த மெர்சியினுடைய வாழ்க்கை, அவங்களுடைய
ஆக்டிவிட்டீஸு, அவங்களுடைய அன்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காலடைவில் சர்ச்சு வாசலில் விட்டாங்க, சர்ச்சு உள்ள வரைக்கும் வர ஆரம்பித்தாங்க. அப்படியே பாஸ்டர்களை பார்த்து கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சாட்சியை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையோட முறையை பார்த்து, சரி நல்ல ஒரு கடவுளை இவங்க கும்பிட்றாங்க, நல்ல கடவுளை இவங்க ஆராதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இளங்கோங்கிறவங்களும் அப்படியே சர்ச்சுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற அப்படியே ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த மெர்சினுடைய வாழ்க்கை, அவங்களுடைய சாட்சியை பார்த்த உடனே நாமளும் அந்த கடவுளை ஏன் கும்பிடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால உள்ளே சர்ச்சில் அவங்களும் ஞானஸ்தானம் பட்டு இளங்கோங்கிற பேரை ஜேசங்கிற பேரை மாற்றிக்கிட்டு ஜேசன் இப்போது அவங்களும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக அந்த ஏரியாவில் ஃபுல்லாக ஊழியம் பண்ணுறாங்க. இப்போ குடும்பமாக ஊழியம் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் உண்டு. எத்தனை பையன்? ஒரே ஒரு பையன். அந்த பையன் பேர் என்ன? இனியன். அவங்களும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் சர்ச்சில் ஆக்டிவிட்டீஸ், சண்டே ஸ்கூலு, அவங்க குடும்பமாக போய் அந்த சென்னை பட்டணத்தில் கஷ்டப்பட்ட மக்கள், கல் உடைக்கக்கூடிய மக்களுடைய மத்தியில் போய் சண்டே ஸ்கூலு, ட்ராக்ஸ் கொடுக்கறது, இந்த வேலையை குடும்பமாக 3 பேரும் இப்போ செய்கிறாங்க. இதில் என்ன தெரியுது? அந்த மெர்சினுடைய வாழ்க்கையை பார்த்து இந்த இளங்கோ ஜேசனாக மாறி இன்றைக்கி ஊழியம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? அவங்க சித்தி அம்மாவுடைய வாழ்க்கையை பார்த்து மெர்சி ரட்சிக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக பண்ணாங்க, ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க. அந்த மெர்சியுடைய வாழ்க்கையை பார்த்து ஜேசன் அவர் ரட்சிக்கப்பட்டார். அப்புறம் 2 பேர் தாய் தகப்பனுடைய வாழ்க்கையை பார்த்து அப்படியே என்ன பண்ணுறாங்க, அவன் பையனும் சர்ச்சுக்கு வராங்க. இன்றைக்கி ஒருத்தருடைய ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளதுனால புத்தி இருக்க எல்லாரும் இன்றைக்கி ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க. அப்போ நம்மளாம் என்ன செய்யணும்? நம்மளும் ஆண்டவர் பற்றி சொல்லணுமா இல்லையா? நம்மளும் சொல்லணும். நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். இப்போ இவங்களோட சாட்சி நல்லா இருக்கனால சுற்றி இருக்கவங்களும் இன்றைக்கி அவங்களோட சூழ்ந்து இருக்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் இவங்களுடைய அன்பை பார்த்து, இவங்களுடைய நடவடிக்கையை பார்த்து, ஆண்டவர்களை இருக்க பார்த்து மற்ற மதத்தை சேர்ந்தவங்களும் இவங்களோட இருந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச்சுக்கு போகும், இவங்க கூட ஊழியம் செய்கிறதுக்கும் இன்றைக்கி இருக்கிறாங்கன்னா, உண்மையாகவே ஒருத்தரோட வாழ்க்கை ஆண்டவருக்காக இருக்கும்போது நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள வருவாங்க. நம்ம உண்மையும் உத்தமமாக நம்ம இருக்கும்போது இந்த வாழ்க்கையை சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். என்ன குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இந்த கதை வேறு யாரும் இல்லை, அந்த சித்தி அம்மா என்னோட மனைவி தான். என்னோட மனைவியோட அக்கா பொண்ணு தான் மெர்சி. சரிங்களா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? ஓகே குட்டீஸ், இன்னொரு கதையில் நம்ம சந்திப்போம். பாய். இப்படி எப்படி இருந்தது கதை? முதல்ல பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சொல்லிட்டு வந்தாங்க, திடீர்னு சொல்லிட்டாங்க அந்த கதை இந்த கதை தான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தியா? உண்மையில் நடந்த கதை இல்லை, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த. பார்த்தீங்களா? ஒரு பாப்பா, அந்த பாப்பா இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. அந்த பாப்பா இயேசு கொண்டு மூலமாக, அது மாத்திரமல்ல அந்த பாப்பா மூலமாக அவங்க கணவர் ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு மூலமாக எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. பார்த்தீங்களா? மூலமாக எத்தனை பேர் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க? அந்த உண்மையான கதை மூலமாக இயேசுப்பா அவங்கள்ட்ட பேசுகிறாங்களா? நீ சாட்சியில் வாழ்க்கை வாழ்வியா? வெரி குட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? இன்னைக்கு கடைசி செக்மெண்ட் வரோம். அதுக்கு முன்னால் கரெக்ட் ஆக்டிவிட்டி டைமில் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? இப்போ அந்த ஆக்டிவிட்டியில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு என் கூட இன்னும் சில வராங்க. அவங்களை கூப்பிட்டுலாமா? ப்ளீஸ் கம், வாங்க. தம்பிகளா, இன்னைக்கு நான் ஆக்டிவிட்டியில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் சாட்சிகளா இருப்பீர்கள். இப்போ நான் பூமியை உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்க போறேன். பாருங்க, இதுதான் இப்போ பூமி தானே, பூமி உருண்டா இருக்குல்ல, பாருங்களேன். இப்போ போ, நீங்க சொல்லுங்க. சொன்ன கேக்குதா? இப்போ சமுத்திரம் நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்ன உடனே சொன்ன மாதிரி கேக்குது இல்ல? நான் எங்க நிப்பாட்டுன்னு அங்க நிப்பாட்டு சொல்லலாம். ஒரே கயிறு தான், ஆனா இங்க முடிச்சிருக்கா பாத்தீங்களா? போச்சோம் நிக்குது. அதுதான் இதுல ட்ரிக். பரிசுத்த ஆவி நம்ம வரும்பொழுது பலனடைந்து பூமி பூரா சாட்சியா இருப்போம்.
ஆண்டவர் சொன்னதை கேட்டு நம்ம நடக்கும் பொழுது, ஆண்டவர் நில்லு நட உட்கார்ன்னு சொல்லும் பொழுது அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவருக்கு சாட்சியாக உலகம் எங்கே இருக்க முடியும். எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிடுவோமா? பாய். ஆக்டிவிட்டி எப்படி இருந்து பார்த்தியா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ உலகம் முழுவதும் சாட்சியாக இருக்கணும். சாட்சி இல்லாத வாழ்க்கை பிரயோஜனம் இல்லை பற்றியா? ஒரு பூ இருக்கு பாரு, அந்த பூ வாசம் இல்லாட்ட பிரயோஜனம் இருக்குமா? வாசமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். பூ மலர்ந்து வாசம் கொடுக்கலன்னா என்ன பிரயோஜனம்? பார்த்தீங்களா பார்த்தீங்களா பார்த்தீங்களா? நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக ஆண்டவரை மற்றவர்களுக்கு சொல்லுகிற அப்படிப்பட்டவங்களாக இருக்கணும். கெட்டிக்கார பிள்ளைகள், இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான நிறைய காரியங்களை படிச்சுட்டீங்க. க்ளோஸ் பண்ணிடுவேன்னு பயப்படுறீங்களா? இல்லை, இன்னைக்கு கேள்வி நேரம் இருக்குது. என்ன கேள்வி நேரம்? ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கரெக்டாக கேள்விக்கு பதில் எழுதுங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப உற்சாகமாக நீங்கள் பதில் எழுதுவீங்க. இன்னைக்கு கேள்வி என்ன தெரியுமா? ஒரு அக்கா அவங்க கணவரை ஏசப்பாவுக்காக மாற்றிட்டாங்க. ஒரு அக்கா அவங்க கணவரை ஏசப்பாக்காக மாற்றிட்டாங்க. அந்த அக்காவுடைய நடக்கையை பார்த்து அந்த அக்காவுடைய கணவர் ஏசப்பா ஏற்றுக்கொண்டாங்க. அந்த அண்ணனோட பேர் என்ன? புரியுதா? சமுத்திரனர் கழிச்சுனாங்கல்ல, அதில் ஒரு அக்காவை பார்த்து அவங்க வீட்டுக்காரங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கல்ல, அந்த அண்ணனோட பேர் என்ன? கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர் பிள்ளைகள். நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே உங்கள் மொபைல் எடுத்து டக்குன்னு அந்த பேரை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி கீழே நம்பர் தெரியுது பாருங்க. இந்த நம்பருக்கு உடனடியாக எஸ்எம்எஸ் பண்ணுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரே வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருப்பீங்க, ஆனால் ஒரு மொபைல் தான் கிடைச்சி பயப்படாதீங்க. நீங்கள் உங்கள் ஆன்சர் எழுதி உங்கள் பேரை சேர்த்து டைப் அடிச்சிருங்க. நம்ம ஜபாக்கா அதை அழகாக ரெக்கார்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் தனித்தனியாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஒருத்தர் கண்டுபிடிச்ச ஆன்சரே திரும்ப திரும்ப எல்லாரும் போடக்கூடாது. நீ கண்டுபிடிச்சாதான் போடணும். ஓகேயா? சூப்பர் 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 சூப்பர். சீக்கிரமாக பரிசு நீங்கள் வாங்க போகிறீங்க. நம்ம நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். வழக்கமாக நம்ம நிகழ்ச்சி எப்படி முடிப்போம்? ஜெர்மனி முடிப்போம், அப்படி தானே? இப்போ நம்ம ஜெர்மன் இல்லாமா? எல்லாரும் கெட்டு ஜெர்மனும். இன்றைக்கி என்ன கற்றுக்கொண்டோம்? அதில் நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். சும்மா பாட்டு கேட்டோம், கதை கேட்டோம், வசனம் கேட்டோம், அப்படி நேரம் போக்கடிக்கல. நான் சொன்னேன், இயேசுவோடு ஒன்று இணைக்கிற நிகழ்ச்சி தான் இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி. இயேசுவோடு ஒன்று ஒட்டி கொண்டு போகிற நிகழ்ச்சி தான் இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி. JAM. நீ இயேசுவோடு இணையிறியா அப்படின்னு உண்மையாகவே நீ ஜெபிக்கணும். ஜெபம் இல்லாமல் எங்களோட சேர்ந்து நான் சொல்கிறேன் ஜெபம் சொல்கிறீங்களா? கண்கள் கை குப்புங்க. சேர்ந்து சொல்கிறீங்களா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி. இனிமேல் நான் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுவேன். அநேகருக்கு உம்மை பற்றி சொல்லுவேன். அநேகருக்கு நல்ல மாதிரியாக நடப்பேன். எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். வெரி குட். குட்டி தம்பி குட்டி தங்கச்சி, ஜெபம்னா நம்ம யார்கிட்ட பேசுகிறோம்? ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம்ல. ஜெபத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது உண்மையாக செய்யணும். கீழ்ப்படிங்க. சும்மா எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க நானும் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு வாய்கள் இல்லை, உள்ளத்துலேருந்து ஜெபம் பண்ணணும். ஓகேயா? இப்போ இந்த நாளுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். மீண்டும் ஒரு அட்டகாசமான சூப்பர் 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 சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூடி இருப்பது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால். அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.